ஹாய் ஹலோ கிட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? சூப்பர். உங்களுக்கு கதை சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? சாரி, இதுக்கு மேலே 2 வாரத்துக்கு ஒரு கதை கட்டாயமாக அப்லோட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் 1 மினிட் ஸ்டோரியும் அங்கங்கே அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். சரிங்களா? சரி, இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறதுக்காக ஒரு குட்டி கதையாக எடுத்து வந்திருக்கேன். அதிகமாக பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது உங்கள் பிகே கதை உலகம். நான் உங்கள் பிகே. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம கேட்க போகிற கதையோட பேர் கோஸ்ட் வித் எ பிளடி ஃபிங்கர். அது ஒரு சின்ன டவுனு, கொஞ்சம் தூரத்தில் இருக்குது, ரிமோட்டான ஏரியா. அங்கே ஒரு வீடு இருக்குது, அதில் ஒரு பேய் இருக்குது அப்படின்னு சொல்லி ஊரில் எல்லாரும் நம்பிட்டுருக்காங்க. யாருமே அங்கே போய் தங்க முடியாது, அது ஒரு அமானுஷ்யமான வீடு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. ஒரு நாள் கூட யாரும் அங்கே தங்கி ட்ரை பண்ணதே கிடையாது. ஒரு நாள் ஒரு 4 பேர் ஒரு டீ கடையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களோட தைரியத்தை பற்றி எல்லா கதையும் பேசிகிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தவன் ரொம்ப தைரியமாக சொல்கிறான், நான் இது வரைக்கும் எதை பார்த்தும் பயந்ததே கிடையாது, எனக்கு பயன்றதே கிடையாது அப்படின்னு ரொம்ப தைரியமாக சொல்கிறான். அப்போது அந்த 4 பேரில் இன்னொருத்தன் சொல்கிறான், ஓ அவ்வளோ தைரியமான ஆளா நீ, ஆனால் உன்னோட தைரியம்லாம் அந்த வீட்டில் ஒரு நாள் தங்குறதுக்கு பத்தாது அப்படின்னு ரொம்ப கேவலமாக கிண்டல் பண்ணி சொல்கிறான். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு தைரியமாக பேசினவன் அதை ஒத்துக்கிறதுக்கு அவனுக்கு ஐடியாவே இல்லை. அதனால் அவன் என்ன சொல்கிறான்னா, நான் வேணா இன்றைக்கி ஒரு நாள் அந்த வீட்டில் தங்கி பார்க்குறேன், அப்படி தங்கிட்டேன்னா நீங்கள்லாம் ஒத்துப்பீங்கல்ல, எனக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்தின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ அவங்க பிளான் பண்ண மாதிரியே அந்த நாளும் வந்துடுச்சு. அவனும் ஒரு பேக்கிங்லாம் பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டு பெட்ரூமில் போயிட்டு எல்லாம் அன்பேக் பண்ணிவிட்டு தூங்குறதுக்கும் ரெடியாகிட்டான். இது வரைக்கும் அவனுக்கு எந்த அன்யூஷுவலான திங்ஸும் தெரியல. ஸோ நார்மலான டே மாதிரி தான் இருக்குது. அவன் வீட்டுக்குள்ளே போய் மாடி மேலே இருக்க ஒரு ரூமை செலக்ட் பண்ணி அந்த ரூமில் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமில் தூங்கவும் ரெடி ஆகிட்டான். படுத்துட்டு பெட்ஷீட்டை கழுத்து வரையும் பேசிட்டு அப்படியே பேரண்டு படுத்துகிட்டே இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை அப்படியே எடுத்துகிட்டே போகுது. கண்ணு கொஞ்சம் தூக்கத்துக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இன்வால்வ் ஆகும் போதுட்டு அவனுக்கு ஸ்லோவாக ஒரு சவுண்ட் கேட்குது. மெல்லமாக யாரோ முனகிற மாதிரி ஒரு சத்தம். நான் தான் கோஸ்ட் வித் எ பிளடி ஃபிங்கர், உன் வீட்டு வாசலில் நிற்கிறேன். இதை கேட்ட உடனே தட்டுன்னு தூங்கிட்டு இருக்கவனுக்கு தூக்கம் கலைஞ்சிடுச்சு. நம்மளுக்கு கற்பனை ரொம்ப அதிகமாகிடுச்சு, பேசுகிற மாதிரியே சத்தம் கேட்குது பாரு அப்படின்னு நினச்சிட்டான். கொஞ்சம் நேரம் கூட ஆகலை, திரும்பவும் அதே மாதிரி இன்னொரு சத்தம் கேட்குது. நான் தான் கோஸ்ட் வித் அ பிளடி ஃபிங்கர், உன் வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். இப்போது அவன் எழுந்து உக்காந்துடுறான். உண்மையிலே கேட்குதா இல்லை நம்ம தான் கற்பனை பண்ணிகிட்டு இருக்கோமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும் போதுட்டு திரும்பவும் அதே சத்தம் இன்னும் கொஞ்சம் சத்தமாகவே கேட்குது. நான் தான் கோஸ்ட் வித் அ பிளடி ஃபிங்கர், உன்னோட ஸ்டேர்ஸ் கிட்ட நிற்கிறேன். இப்போது அவன் ரொம்பவே பயந்து போயிடுறான். டக்குன்னு எழுந்து உக்காந்துட்டு சுத்தம் பார்த்துட்டு உக்காந்துட்டு இருக்கும் போதே அவன் அதே குரல் திரும்பவும் கேட்குது. ஐ ஆம் த கோஸ்ட் வித் அ பிளடி ஃபிங்கர், நான் உன்னோட கடைசி ஸ்டேர்ஸில் நிற்கிறேன். குரல் கேட்கவே ரொம்ப பயங்கரமாக இருந்தவொடனே அவன் எழுந்து உக்காந்து பெட்ஷீட் அப்படியே இழுத்து போத்திட்டு நடுங்கிட்டு உக்காந்துருக்கான். ஒன்றுமே சொல்ல முடியல. உண்மையாகவே கேட்குதா, பேய் தான் வந்துடுச்சா, அவ்வளோதான் இன்றைக்கி நம்மளோட க்ளோஸாக இன்றைக்கி நம்ம கதை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து உக்காந்துட்டு இருக்கான். இப்போது திரும்பவும் அந்த குரல் இன்னும் அதிகமான சத்தமாகவே கேட்குது. ஐ ஆம் த கோஸ்ட் வித் அ பிளடி ஃபிங்கர், உன்னோட டோருக்கு வெளியே நிற்கிறேன். அவ்வளோதான், அவனுக்கு பயத்தில் உடம்பெல்லாம் வேர்த்து போச்சு. இன்னையோட நம்ம க்ளோஸ், இன்றைக்கி தான் நம்மளோட கடைசி நாள், என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயந்து உக்காந்துட்டே நடுங்கிட்டு நிற்கிறான். அப்போது அந்த குரல் இன்னும் அதிகமான சத்தத்தில் கேட்குது. ஐ ஆம் த கோஸ்ட் வித் த பிளடி ஃபிங்கர், உன்னோட டோரை திறக்க போகிறேன் அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கப்புறமா டோரு மெதுவாக திறக்கிற சத்தம் கேட்டுது. ரொம்பவும் பயந்த அவன் கண்ணை இறுக்கமாக மூடிக்கிட்டே இருக்கான். அந்த உருவம் பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நிற்கிது. அவன் கண்ணை திறந்து பார்க்குறான். கையில் ரத்தம் வழிய ஒரு பயங்கரமான உருவம் பயங்கரமாக நிற்கிது அவன் முன்னாடி. கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அவன் கேட்டானா, இப்போ உனக்கு என்ன தான் வேணும், ஏன் இப்படி என்ன பண்ணுற, சாவடிக்கணும்னா சாவடிச்சிட்டு போ அப்படின்னு சொன்னானா. அப்போது அந்த பேய் அவன் முன்னாடி ரத்தம் வழிகிற அந்த விரலை அப்படியே நீட்டி ரொம்ப ஒரு பயங்கரமான குரலில் சொல்லிச்சா, ஒரு பேண்டட் கிடைக்குமா அப்படின்னு. அவ்வளோதான் பசங்களா, இதோட இந்த பயங்கரமான கதையை காமெடியாக முடிச்சுக்கலாம். எப்படி இருந்துச்சு இந்த வாரத்தோட கதை? இந்த கதை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னும் ஒரு சூப்பரான கதையோட ரொம்ப சீக்கிரம் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் எப்பயும் போல தான் சந்தோஷமாக இருங்க, ஜாலியாக இருங்க, நல்லா படிங்க. பேரண்ட்ஸ் பேச்சை மட்டும் கேட்க மறக்கவே மறக்காதீங்க. பாய் பாய்.